வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதாவது யோகி அரசாங்கம் இன்றைக்கி ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை எதிர்கொள்கிறது அப்படின்னா அது மிக இல்லை. அந்த யாத்திரையில் நடந்தது என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், பிரியங்கா காந்தி விட்ட அறிக்கை. இன்றைக்கி பள்ளிகள் சம்பந்தமாக பிரியங்கா காந்தி விட்ட அறிக்கை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இன்னொன்று, அனுப்பிரியா பட்டேல் மத்திய அமைச்சர், அவருடைய கணவர் ஆஷிஷ் பட்டேல் அங்கே அமைச்சராக இருக்கார் யோகி கவர்மெண்ட்டில். அவர் என்னை கைது செய்து பாருங்கள், யோகி அரசாங்கம் அட்டூழியம் செய்கிறதுன்னு அவர் பேசிய விதம், யோகி அரசாங்கத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அவருக்கு எதிராக ஒரு அமைச்சர் போர்க்கொடி தூக்குறார் அப்படின்னா என்ன நடந்துகிட்ருக்கு, இதற்கு பின்புலம் யார் இருக்கா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பெருமளவுக்கு ஊடகங்களில் வெளிவரலை. ஏன்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள், நம்ம ஊடகங்களில் யூபியை பற்றி செய்திகள் வரலை. யூபி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், முடிசூடா மன்னனாக யோகி இருக்கார் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். தொடர்ந்து அவர் தான் ஜெயிச்சிட்ருக்காருன்னு. ஆனால் எப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்ததோ அப்போவே தெரியும் யோகிக்கான அந்த இமேஜ் அப்படிங்கிறது உடஞ்சிருச்சு. யோகி மோடி ரெண்டு பேருக்குமே தொடர்ந்து ஒருத்தர் ஒரு 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 மாநிலத்தில் தொடர்ந்து அவர் அதிகாரத்தில் இருந்தார்னா ஒரு சலிப்பு தட்டிடும் இயற்கையிலே மக்களுக்கு. நீங்கள் முதல்ல வரும்போது அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லுவீங்க, பின்னால் அதை பண்ண மாட்டீங்க. யோகி வரும்போது சொன்னது என்ன, இப்போ செஞ்சிட்ருக்கிறது என்ன? குறிப்பாக பார்த்திங்கன்னா, நீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்றுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுகின்ற பாஜகவுக்கு இல்லை. கன்வேயர் யாத்திரை அப்படிங்கிறது போன ஜூலை மாதம் நடந்தபோது உங்களுக்கு தெரியும், 15 நாட்கள் நடக்கும். சிவன் ஆலயங்களிலெல்லாம் போய் அந்த யாத்திரிகர்கள்லாம் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க, நடந்து போவாங்க, வண்டியில் போவாங்க. அதுலேயே பல சர்ச்சைகள். வண்டியில் போகும்போது சத்தமெல்லாம் இறைச்சிக்கிட்டு போய் அடுத்தவங்களை வம்புழுக்கிற வேலைலாம் பண்ணுறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். இங்கே கூட விநாயகர் சதுர்த்தி நடக்கும்போது பார்த்திங்கன்னா அமைதியாக ஊர்வலம் போய் கடவுளை வழிபட்டு அமைதியாக ஊர்வலம் போகிறவங்க சில பேர், பல பேர் பார்த்திங்கன்னா சத்தமாக போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த டெம்போலெல்லாம் வச்சுட்டு போகிற ஆட்களை பார்த்தாலே பயமாக இருக்கும், ஒரு அச்சுறுத்தல் மாதிரி. கேட்டால் இந்து முன்னணிங்கிற போர்வையில் அவங்கெல்லாம் போவாங்க, பல அமைப்புகள் போர்வையில் போவாங்க, எல்லாம் பிஜேபியோட துணை அமைப்பு தான். இப்போ கன்வேயர் யாத்திரையில் போன வருடமே உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்தது. என்ன, யோகி அரசாங்கம் அங்கே நிறையா உணவு விடுதிகள்லாம் இருக்குது. எல்லா உணவு விடுதிகளும் வெளியில் போர்டு வைக்கணும். என்ன போர்டு? அவங்க பேர், எப்படி அவங்க பேர் வைக்கணுமா? தமிழ்நாட்டில் இல்லை நம்ம எந்த ஊருக்கு நீங்கள் போங்க, எல்லோரும் என்ன போட்டிருப்பாங்க, கடையோடைய பேர் இருக்கும், அவ்வளோதானங்க இருக்கும், அட்ரஸ் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் போட்டு இந்த கடையை அங்கீகாரம் பெற்ற கடைங்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? மாநகராட்சி, ஆர்டிஓ, இதானுங்க முறை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, வெளியிலேயே போடணும். எது? முஸ்தபா பேர் போடணும். அவர் அதாவது என்னென்னா, உங்களுக்கு தெரியும், வட இந்தியாவில் பின்னால் இங்கே இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆந்திராலேயே உங்களுக்கு தெரியும், சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி பேர் பண்ணாலே ரெட்டி. இவங்க கர்நாடகானா ஒக்காலிக்கா சமூகம், லிங்காயத்து சமூகம் இப்படின்னு இருக்கும். இப்போ எல்லா ஊர்லேயும் அவர்களுக்குன்னு இந்த பின்னால் அந்த போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது. அது படிப்படியாக நம்ம கல்வி அறிவெல்லாம் பெறும்போது அந்த அந்த பின்னாடி ஜாதி பேரை போடுறதுங்கிறது இல்லை. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, அதை நம்ம 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 இந்தியாவுக்கு அறிவுறுத்தியது தமிழ் சமூகம் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் வட இந்தியாவில் அந்த ஜாதிகள் யாதவ் போடுறது நம்ம பார்த்து, லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் நம்ம பேர் பின்னாடியே இருக்கும். அப்போ இவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தையை அந்த யாத்திரையிலேயே போடணும். ஏன்? இப்போ யாத்திரைக்கு போகிற மக்கள், உணவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம இப்போ என்ன கேட்குறோம், தமிழ்நாட்டில் என்ன கேட்போம் சாதாரணமாக, நல்ல ஹோட்டல் எதுங்க இப்படி தானே கேட்போம். ஏங்க இந்த ஜாதிக்காரர் ஹோட்டல் எதுங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் அங்கே இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இல்லை. ஆனால் அதையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது யோகியோட எண்ணம். பாருங்கள், இஸ்லாமியர் ஹோட்டலில் பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகும்போது இஸ்லாமிய ஹோட்டலை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணணும்? ஏன்னா ஏற்கனவே கடந்த காலத்தில் இவங்க நிறையா பண்ணுவாங்க. அங்கே போய் அங்கே ரகலை பண்ணுறது, சண்டை போடுறது, இது ஒரு மதக்கலவரமாக உண்டாக்குறதுக்கான எல்லா வேலையும் கூச்சமே இல்லாமல் பண்ணக்கூடிய கட்சி. உங்களுக்கு தெரியும் பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னு. கோத்ரா பிரச்சனையாகட்டும், பாபர் மசூதி இடிப்பு பிரச்சனையாகட்டும், கிருஷ்ணன் கோயில் பிரச்சனையாகட்டும், ஒவ்வொரு கோயில்லையும் போய் லிங்கம் இருக்குதுன்னு தேடுறதே இவங்க வேலை. இதுதான் அவங்க வேலையை. தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா அறநிலைத்துறை தான் கை வைப்பாங்க. அப்படி ஒரு மச்சமான கட்சி பிஜேபி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹரியானாவில் நூல் யாத்திரையில் நடைபெற்ற கலவரத்தை சொல்லி மாளாது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய கடையெல்லாம் அடித்து உடைச்சி பாவங்க, அவங்க வறுமையில் இருக்காங்க, அவங்க கட்டடத்தை அடித்து விட்றாங்க. மனிதாபிமானம் இல்லை, வேணால் நல்லா இருப்பாங்களா? உண்மையிலே கோவம் வருது இவங்களெல்லாம் பார்த்தா. ஏழைகளை பார்த்தா இவ்வளவு மதத்தில் உங்கள் சாமியை கும்பிடாமல் வேறு சாமியை கும்பிட்றாருங்கிறதுக்கு இப்படி அநியாயம் பண்ணுவீங்க?
இது வந்து ஒரு மாநில ஒரு 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 மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் பண்ணுறாரு, ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மோடி பண்ணுறாரு, அமித்ஷா பண்ணுறாருன்னா யார்கிட்ட தான் நியாயம் கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஆனால் அவங்க போராட்டம் நடத்தினா ஐயோ முஸ்லீம்கள் கிளர்ந்து எழுதுறாங்க அப்படிங்கிறீங்க. வேறு எப்படிங்க அடிப்பாங்க? புழுவை மாதிரி அவனை எத்தனை தடவை அடிப்பீங்க? இப்போ இந்த கன்வேயர் யாத்திரையில் பண்ணுற வேலை என்ன? ஏன்னா அந்த 15 நாள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக. இப்போ உங்களுக்கு தெரியும், கொடைக்கானல் ஊட்டியில் இது பாஸ் போடும்போது நம்ம எவ்வளோ கொந்தளிச்சாங்க அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள். நிறையா மக்கள் வந்தால் தாங்க எங்களுக்கு பொழப்பு. மொத்தமே சீசன் டைமே 2 மாதம்தான். அதற்கு பிறகு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம், சொன்னாங்களா இல்லையா? இப்போ அதே போல் இந்த யாத்திரை 15 நாள் நடக்க போது, போன வருஷம் இந்த மாதிரி வந்து யார் பேரையும் போடக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது. மறுபடியும் இந்த வருஷம் அதை போட சொல்லி சிஎம் ஆஃபீஸ்லேருந்தே வருது நோட்டீஸு. எப்படி இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் போடணும் அப்படின்ட்டு. அப்போ யோகி என்ன நினச்சிட்ருக்காரு? யூபிஏ தன்னுதுன்னு நினச்சிட்ருக்காரு. நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீதிமன்றம் எதுவும் கேட்கக்கூடாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தன்கர் கேட்குறாரு. அதெல்லாம் நீதிமன்றத்துக்குலாம் அதிகாரம் இல்லைங்க. எது அது ஆளுநரையும் ஜனாதிபதியும் வந்து இத்தனை டைமுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தன்கர் சொல்கிறார். யார் இந்த தன்கர்? கொஞ்சம் சொல்லி பாருங்கள். இவர் ஏற்கனவே வந்து மேற்கு வங்காளத்தில் அடித்து விரட்டப்பட்டவர் மம்தாவால். அப்படி தானே? நம்ம மரியாதை கொடுத்து சில பேர் மரியாதை நம்ம மரியாதை கொடுக்கலான்னு நினச்சாலும் அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை இழக்கிறாங்க. நம்ம கோவம் என்னென்னா, துணை ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை இழக்கிறாரு பாருங்கள். ஆளுநர் அவர்கள் ஆளுநர் அப்படிங்கிற கண்ணியத்தை இழக்கிறாரு பாருங்கள், தமிழ்நாடு ஆளுநர். இவங்கெல்லாம் என்ன அந்த 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 இடத்துக்கு எவ்வளோ பெரிய உயரிய மரியாதை, அந்த மரியாதை எவ்வளோங்க. இவங்க வந்து சங்கியாகவே ஆகிட்டாங்களே அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாகுது. அதுவும் பிஜேபி வந்த பிறகு தான் ரொம்ப நிறையா நடந்துட்டு இருக்குது. இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை பண்ணி வச்சதில் மிகப்பெரிய ஒரு பங்கு, மிகப்பெரிய முழுக்க பங்கு பிஜேபி தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. சில பேர் பிஜேபிக்கு வக்காலத்து வாங்கும்போது கஷ்டமாகுது. இது எப்படிங்க நடைமுறையில் சாத்தியம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதுக்கும் சில பேர் காரணம் சொல்லுவாங்க சங்கிகள். இல்லைங்க, அது என்ன இருந்தாலும் அது வந்து தப்புங்க. அது வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நிறையா வந்து அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேஸ் வாங்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன சிக்கல்னா, கன்வேயர் யாத்திரையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தடை போட்டதை மீறி இப்போ ஒரு அறிக்கை விட்டவுடனே இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடுச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் பதில் கேட்குது. இவங்களுக்கும் உத்தரகாண்ட் புஷ்கரி தாபா அவரும், இவங்க 2 பேரும் யார் பெரிய சங்கிங்கிறது இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம், யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நீங்கள் உச்சநீதிமன்றம் சொன்னது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இந்த கன்வேயர் யாத்திரையை வச்சு பெரிய கலவரத்தை உண்டு பண்ண யோகி சதி பண்ணுறாரு. ஏன்னா அடுத்து வந்து அவருக்கே அங்கே ஆட்டம் கண்டுட்டு இருக்குது. அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேலோட கணவர் ஆஷிஷ் பட்டேல், என்னுடைய துறையில் பல நியமனங்கள் தவறாக நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு குறை சொல்லியிருக்கார். அதையும் தாண்டி பட்டியலின மக்களை நான் வந்து நிறைய பேரை நான் வந்து உள்ளே நுழைச்சிருக்கேன், ஆனால் இதை யோகி அரசாங்கத்துக்கு பிடிக்கல, முடிஞ்சால் என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சவால் விடுறாரு. இப்படி அப்போ வந்து இதுக்கு பின்னால் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்து அப்புறம் அவங்க அனுப்பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து மோடி அமித்ஷாவை ரொம்ப பிடிக்கும், அவர் தான் எங்களுடைய கடவுள் மாதிரிங்கிறாங்க. அப்போ யோகியை கார்னர் பண்ணுறது யார்? ஆஷிஷ் பட்டேல், அனுப்பிரியாவுடைய கணவர். அனுப்பிரியா பட்டேல் என்ன சொல்கிறாங்கன்னா, யோகியை பற்றி எனக்கு தெரியாது, மோடி வந்து கடவுள் மாதிரின்னா அப்போ மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து யோகியை கார்னர் பண்ணுறதுக்கு இவங்களை தூண்டி விடுறாரோங்கிற சந்தேகம். தூண்டி விடுறாரு, அவ்வளோதான். அப்போ ஒரு மாநில முதலமைச்சரே சிஎம்மை பார்த்து இந்த அளவுக்கு கேள்வி கேட்குறாருன்னா அவர் என்ன தைரியம் இருக்கும்? சென்ட்ரலில் வேறு அவங்க மனைவி இருக்காங்க, ஆளுங்க இதாக இருக்காங்க, ஒன்றிய அமைச்சராக இருக்காங்க. இப்போ யார் கொடுத்த தைரியம்? மோடி கொடுத்த தைரியம். அப்போ யோகிக்கு பல பிரச்சனைகள். ஏன்னா அனுப்பிரியா பட்டேல் குர்மி இனத்தை சேர்ந்தவர். குர்மி இனத்தை சேர்ந்த என்ன சிக்கல்னா, குர்மி இன ஓட்டும் முக்கியம் எதுக்கு பிஜேபிக்கு, ராஜபுத்திரர்கள் ஓட்டும் முக்கியம். யோகி ராஜபுத்திரர்கள், குர்மி அனுப்பிரியா பட்டேல். இப்போ அனுப்பிரியா பட்டேலை நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா, ஏன்னா அவங்க ஹஸ்பண்டு வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி பாருன்ட்டார். எப்பயுமே இந்த கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் யாதவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பீகாரில் இருக்க யாதவர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி குர்மி இனத்தில் ஏற்கனவே நிதிஷ்குமார் குர்மி இனத்தை சேர்ந்தவர். அவரை மோடி மதிக்கிறதில்ல, அவரை வந்து ஒரு பண்ணுறாங்க அப்படிங்கிற இமேஜ் இன்றைக்கி குர்மி இன மக்கள்கிட்ட பீகார்கிட்ட இருக்குது. இப்போ அனுப்பிரியா பட்டேல் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டவுடனே, யோகிக்கு எதிராக அறிக்கை விட்டவுடனே குர்மி இன மக்கள் கோவப்படுறாங்க. அப்போ ஒன்றா குர்மி இன மக்கள் ஓட்டு போகும், இல்லைன்னா ராஜபுத்திர இயக்கம் ஓட்டு போகும். உள்ளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதனால் கன்வேயர் யாத்திரையில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நேற்று நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேச அரசும் ஜார்க்கண்டும் பதில் சொல்லணும். நமக்கு தெரிஞ்சு இந்த கன்வேயர் யாத்திரையில் இப்போவும் எழுத சொல்ல உத்தரவிட மாட்டாங்க. ஆனால் என்னென்னாங்க ஒரு அச்சத்திலே இருக்கணுங்க. நீங்கள் என்ன தான் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னால் கூட அவர் உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்கள் டெய்லியாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள்கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள். நிம்மதியாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறா பாருங்கள்.
இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் நிறையா வாடகை கட்டடங்களாம். இப்போ இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க மாட்டோம்பாங்க, பட்டியலின மக்களுக்கு கொடுக்க மாட்டோம்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்குது. இதெல்லாம் மீறி யோகி நல்லா இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய தேர்தல் நல்லாயிருக்கும், நம்ம வந்து யோகியை வந்து இது இப்படியே இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கல. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம், பிரியங்கா காந்தி மாநிலத்தில் உள்ள 27,000 பள்ளிகளை மூடுவதற்கு இன்றைக்கி வந்து யூபி அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் கல்வியோடைய முக்கியத்துவம். கல்வியினால தான் இங்கே திமுகக்குள்ளே சண்டை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து கம்மியாக வந்து மாணவர்கள் இருக்க இடத்துல அந்த 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 ஸ்கூலை மூடிட்டு தூரமாக ஒரு ஸ்கூல் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல மொத்தமாக எல்லாத்தையும் போய் சேருங்கிறாங்க. உபியில் இருக்கவங்க மிகப்பெரிய கூலி வேலை பார்க்குறவங்க 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்க அங்கே ஏழ்மை நிலையில் இருப்பாங்க, அவங்க ஸ்கூலில் வந்து விடுவாங்க. இப்போ என்ன சிக்கல், 5 கிலோமீட்டர் தூரம் அவங்க போகணும். இந்த அப்பாவும் அம்மாவும் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இந்த பையனை கொண்டு போய் இந்த பையனையோ பொண்ணையோ எப்படி கொண்டு போய் வந்து 5 கிலோமீட்டரில் கொண்டு போய் விடுவாங்க. கேட்டால் அது பேர் தான் ஒருங்கிணைந்த திட்டமாக, அதாவது வந்து ஹைடெக்காக பண்ணுறாங்களாம். அப்போ இன்றைக்கி யூபி அரசாங்கம் 27,000 பள்ளிகளை மூடுவது அப்படிங்கிறது சமூக நீதிக்கு எதிரானது. இவங்க வந்து பட்டியலின மக்களையோ பழங்குடியின மக்களையோ இஸ்லாமிய மக்களையோ படிக்கிறத தடை பண்ணுறாங்க அப்படின்னு இன்றைக்கி பிரியங்கா காந்தியோடைய ட்வீட் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்குது. இப்போ பிரியங்கா காந்தி ட்வீட்டை தாண்டி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரியங்கா காந்தி ஏதோ வருவாங்க போவாங்கன்னு நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் திடீர்னு அவங்க அறிக்கை வேறு விட்றாங்கல்ல, இந்த மாதிரி அவங்க கிரவுண்டில் இறங்குறதுங்கிறது யோகிக்கு சிக்கல் தான். ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து நேற்று அசாம் போய் பேசியது, ஏன்னா அசாமில் எலெக்ஷன் வருது, இந்த பக்கம் ஒரிசாவுக்கு போகிறாரு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், அதாவது இப்போ வந்து எலெக்ஷன் நடக்கக்கூடிய அசாமுக்கு போகிறது வந்து கவனம் இருக்கக்கூடிய விஷயம். அது அசாமில் போய் என்ன சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சிறையில் தள்ளுவோங்கிறார். இந்த ரேஞ்சுக்கு பேசுகிறார் அவர். அந்த அளவுக்கு நீங்கள் அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறார். அப்போ ஒரு பக்கம் பார்த்தா பிஜேபிக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்த சுச்சுவேஷன்லாம் போவே இப்போ ராகுல் காந்தி எல்லா ஊருக்கும் போகும்போது பெரிய பஞ்சாயத்தாகுது. இன்னொன்று உட்கட்சியில் ஏற்கனவே மோடிக்கு எதிரான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அவர் தலைவர் 75 வயசு ஆக போகுது. 75 வயசுக்கு அப்புறம் ஓய்வு பெறுங்கிற அங்கே இருக்கக்கூடிய குரல்கள், இதையெல்லாம் யோகி எப்படி சமாளிப்பாருன்னு தெரில. மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் உயர போகும்போது உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குவீங்க. இன்றைக்கி இந்த கன்வேயர் யாத்திரையில் வந்து யோகிக்கு உச்சநீதிமன்றம் ஒரு சிக்கல், இந்த பக்கம் வந்து பிரியங்கா காந்தி ஒரு சிக்கல், ஆசிஷ் பட்டேலுங்கிற ஒரு அமைச்சரை வச்சு யோகியும் மோடியும் அமித்ஷா விளையாடுறாங்க. அதை யோகியால் தடுக்க முடியவில்லை. இன்றைக்கி வெளிப்படையாக குற்றம் சாட்டுறாங்க. இப்போ என்ன சிக்கலை, என் உயிர் போச்சுன்னா அதுக்கு காரணம் எஸ்டிஎஃப் தாங்க, இருக்க போலீஸ் தாங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறாரு. ஒரு மாநில அமைச்சர் இந்த மாதிரி பேசுகிறார் அப்படிங்கும்போது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? தொடர்ச்சியாக நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், பீகாரில் பிஜேபி வந்துடும், மேற்கு வங்காளத்தில் கஷ்டங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். போகிற போக்கெல்லாம் பார்த்தா இவர் ஏற்கனவே சொல்கிறோம், தேர்தல் ஆணையத்தில் போய் ஞானேஷ்குமார்கிட்ட தெலுங்கு தேசம் புகார் சொல்லுது. இப்படி இந்தியா முழுக்க பிரச்சனைகள் இருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி பிரதமர் எல்லா வெளிநாட்டுக்கும் போகிறார். ஏன்னா எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இல்லை, ஆம் ஆத்மி நாங்கள் தனியாக போகிறோங்கிறாங்க, மம்தா பானர்ஜி ஒதுங்கி இருக்காங்க. இப்படி பலவிதமான குழப்பங்கள் எதிர்கட்சி சைட்லேயே இருக்குது. ஆனாலும் இப்படியே காலம் போயிடுமா அப்படின்னா அது போகாது. இன்னொன்று இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் நினைத்தது எல்லாம் நிறைவேற்ற முடியுதானா, அதுவும் பண்ண முடியல. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஏகப்பட்ட கேட்டு போடுது, எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுது, சொந்த கட்சியில் கூட்டணி கட்சியே போராட்டம் பண்ணுது. தேர்தல் ஆணைய விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து மறு திருத்த சீரமைப்புக்கு வந்து நாயுடு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, பல கேள்விகள் கேட்குறாரு. இதெல்லாம் மோடிக்கு சங்கடத்தை உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. அவ்வளவு ஈஸியாக இந்தியாவை சுருட்டி கொண்டு போகணுன்னு இவங்க 2 பேர் நினைக்கிறாங்க, மோடியும் அமித்ஷாவும். அது நிச்சயம் நிறைவேறாது. அநேகமாக வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது யோகி அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை தான். யோகி என்ன சொல்லி வந்தார், குர்மி சமூகமாக இருக்கட்டும், அந்த இது நம்ம படகு ஓட்டும் தொழிலாளர்கள் நிஷாந்த், இந்த பார்ட்டிலாம் என்ன சொன்னார், எப்படி 2014 எப்படி யோகி ஜெயிச்சார்? அமித்ஷா வந்தார், வாங்கப்பா எல்லோரும் வாங்கப்பா, உங்களுக்கெல்லாம் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறோம். காங்கிரஸ் ஆட்சியில் இடஒதுக்கீடு இல்லை. ஏன் இடஒதுக்கீடு கொடுத்தா உச்சநீதிமன்றத்தில் அது நிறுத்தப்படும்னு காங்கிரஸுக்கு தெரியும். இவர் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார், உடனே கொடுக்குறேன்னார். அதனால் இன்றைக்கி வந்து சோசியல் இன்ஜினியரிங் ஒன்று கட்டமைச்சார். இன்னொன்று வந்து யூபியில் காங்கிரஸில் இருந்தவர்கள்லாம் உயர் ஜாதியினர், பிராமின், பூமிகார், இவங்க தான் இருந்தாங்க. சர்மா வர்மானெலாம் பேர் இருக்கும். இவங்க வேலையே செய்யாமல் இருந்தாங்க. அதாவது காங்கிரஸ் பாரம்பரியமான ஓட்டுகள் வச்சு ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு அமித்ஷா வந்தார், எல்லா கம்யூனிட்டியும் ஒன்று சேர்ந்தார். எந்த பட்டியலின மக்களுக்காக காங்கிரஸ் தொடர்ந்து குரல் கொடுத்ததோ, வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுத்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸுடைய வாக்குகள் இன்றைக்கி வந்து யூபி மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க காங்கிரஸ் விட்டு பறி போச்சு. ராகுல் காந்தியை விளக்கமாக சொல்கிறார், போச்சு, அதை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகள் தான் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோன்னு. இப்போ அங்கே உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஜெயிச்சது காரணம் தான். அதுக்கு காரணம் அமித்ஷாவுடைய எப்படி சொல்கிறது நுட்ப அறிவு.
எல்லா சமூகம், குர்மி, குஷ்வா சமூகம், ராஜபுத்திர சமூகம், இப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியலின சமூகத்தெல்லாம் ஒன்றிணைந்து ஜெயிக்க வச்சாங்க. இப்போ அந்த சமூகங்கள் தங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல, நாங்களை ஏமாற்றிட்டோங்கிறதுனால மீண்டும் காங்கிரஸுக்கு வராங்க, அந்த பக்கம் சமாஜ்வாதிக்கு போகிறாங்க. இதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. போன எம்பி தேர்தல் பிஜேபி தோல்றதுக்கு காரணம் என்ன? யாதவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர் ஓட்டு, பட்டியலின மற்ற ஓட்டுகள் மட்டுமல்ல, மற்ற கம்யூனிட்டி ஓட்டுகளும். இது வரக்கூடிய சட்டமன்றத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அகிலேஷ் இந்திர விட்டுற மாட்டாருன்னு நினைக்கிறோம். போன தடவை ஜெயிச்சார், இந்த விட்டுற மாட்டாருன்னு நினைக்கிறோம். யோகிக்கு தலைவலி தான், மோடிக்கும் தலைவலி தான். அதனால் தொடர்ந்து நம்ம ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி.